1953ஆம் ஆண்டு கொரிய போருக்கு பின்னாடி தென்கொரியா வடகொரியாவில் துப்பாக்கி சத்தம் மட்டும் ஓய்ந்திருக்கு. ஆனா இன்னும் மோதல் முடியல. கடந்த 75 ஆண்டுகளாக தணியாத அந்த பகை நெருப்போட புதிய அத்தியாயமாகத்தான் அமெரிக்கா தென்கொரியா கூட்டு பயிற்சிக்கு முன் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தி இருக்கிறது அமைந்திருக்கு. பொருளாதார தடைகள், உலக நாடுகளின் தனிமைப்படுத்துதல், ஐநாவின் தடைகள், கடும் உணவு தட்டுப்பாடுன்னு எதுவுமே வடகொரியாவின் ஏவுகணை சோதனைகளை தடுத்து நிறுத்தல. அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசை எதிர்த்து நிற்க வடகொரியாவுக்கும் அதன் அதிபர் கிம் ஜோங் உன்னுக்கும் எங்கிருந்து வருது இந்த துணிச்சல்ன்றது $1,000,000 கேள்வி. தற்காப்பு என்ற பெயரில் இரு தரப்பும் நடத்தும் மோதல் உலகையே மீண்டும் பதற்றத்துக்குள்ள தள்ளி இருக்கு. கொரிய தீபகற்பத்தின் அமைதி மீண்டும் தராசு தட்டுல ஊசலாட தொடங்கி இருக்கு. அமெரிக்காவும் தென்கொரியாவும் உல்ச்சி ஃப்ரீடம் ஷீல்டு என்ற பெயரில் மிகப்பெரிய கூட்டு போர் பயிற்சியை ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொடங்கி இருக்கிறாங்க. இது வர 27ஆம் தேதி வரை நடக்க இருக்குது. தென்கொரியா சார்பில் 18,000 வீரர்களும், அமெரிக்கா சார்பில் 28,500 வீரர்களும் இந்த பயிற்சியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் பயிற்சி தொடங்குறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது சரியா ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலை 6 மணிக்கு வடகொரியா தனது கிழக்கு கடற்கரை ஒட்டிய பகுதியில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ஏவி சோதனை நடத்தி வல்லரசு அமெரிக்காவையும் தென்கொரியாவையும் அதிர வச்சது. 10 நாட்களுக்குள்ள வடகொரியா 2 முறை ஏவுகணை சோதனையை நடத்தி இருக்கு. ஏவுகணை சோதனை குறித்து வடகொரியா இன்னும் விளக்கம் அளிக்கல. ஆனா இது பற்றி சர்வதேச அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா தென்கொரியா இடையிலான கூட்டு பயிற்சிக்கு எதிரான எச்சரிக்கையாகவே வடகொரியாவின் ஏவுகணை சோதனையை பார்க்க வேண்டியிருக்கு. தங்கள் நாட்டின் மீது அமெரிக்கா தொடுக்கும் போருக்கான ஒத்திகையாகவே இதை வடகொரியா பார்க்குது. அமெரிக்காவும் தென்கொரியாவும் இது பாதுகாப்பு ரீதியான ஒத்திகைன்னு தான் சொல்றாங்க. ஆனா அதை வடகொரியா ஏற்கலன்னு தெரிவிக்கிறாங்க. 1950களில் நடந்த கொரிய போர்ல தொடங்கிய பகை அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே 75 ஆண்டு காலமாகியும் நீடிச்சு வருது. தென்கொரியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கி வடகொரியாவை துவம்சம் செய்தது. அந்த வடுவை வடகொரியா இன்னும் மறக்காததே இந்த பகை நீடிக்க காரணம். போர் முடிஞ்சாலும் தென்கொரியாவில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டதை வடகொரியா விரும்பல. ஈராக், லிபியாவில் தலையிட்டது போல தங்கள் நாட்டிலும் அமெரிக்கா தலையிடும்னு கருதியே வடகொரியா அணு ஆயுத சோதனைகளை நடத்துது. இதற்கு பதிலடியாக கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சு அந்நாட்டை உலக அளவில் தனிமைப்படுத்தியது அமெரிக்கா. இந்த பரஸ்பர நம்பிக்கையின்மை தான் இரு நாடுகளையும் எதிரும் புதிருமாவே வச்சிருக்குது. இருந்தாலும் 2019 அப்போதைய அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிந்ததை தொடர்ந்து வடகொரியா தனது ஏவுகணை மற்றும் ஆயுத திட்டங்களை தீவிரமாக்கிச்சு. வடகொரியாவின் ஒவ்வொரு ஏவுகணை சோதனையையும் அந்த பிராந்தியத்தில் இருக்கும் தென்கொரியாவும் ஜப்பானும் கண்டிக்கிறது வழக்கமா இருக்கு. உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய படைகள் பங்கேற்பதும் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுக்கு பிடிக்கல. உக்ரைன் போரை ரஷ்யா தீவிரமாக நடத்துவதற்கு காரணமே வடகொரியா தான்னு தென்கொரியாவும் அமெரிக்காவும் குற்றம் சாட்டி வருது. 1950களில் கொரிய போருக்கு பின்னாடி ரஷ்யா வடகொரியா இடையிலான இராணுவ உறவு தீவிரம் அடைஞ்சிச்சு. 2024 ஜூன் மாதம் அதிபர் புதின் மற்றும் அதிபர் கிம் இடையே நடந்த ஒப்பந்தம் உக்ரைன் போரின் போக்கையே மாற்றியது. வடகொரியா தன்னோட ஸ்டார்ம் கார்ப்ஸ் 11வது படைப்பிரிவை சேர்ந்த 15,000 வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சு குர்ஸ்க் போரில் வடகொரிய வீரர்களை களமிறக்கி உக்ரைன் படையை பின்வாங்க செய்தது. வடகொரியாவின் பல்லாயிரக்கணக்கான இராணுவ பொறியாளர்களும் கட்டுமான தொழிலாளர்களும் உதவியா இருந்தாங்க. இதுவரை 1.5 கோடிக்கும் அதிகமான பீரங்கி குண்டுகளையும் ராக்கெட்டுகளையும் வடகொரியா ரஷ்யாவுக்கு அனுப்பி வச்சிருக்கு. ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை விற்பதன் மூலமா வடகொரியாவுக்கு கோடிக்கணக்கான டாலர்கள் கிடைக்குது. கைமாறாக 150க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குறைந்த விலையில் கச்சா எண்ணெய், உணவுப் பொருட்களை ரஷ்யா வடகொரியாவுக்கு வழங்குது. விண்வெளி செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தையும் ரஷ்யா வடகொரியாவுக்கு பகிர்ந்தளிக்குது. ஐநாவில் வடகொரியாவுக்கு எதிராக புதிய தடைகள் வராமல் தடுக்க வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துது ரஷ்யா. நவீன ஆயுதங்கள் மற்றும்
மற்றும் ட்ரோன்களை நேரடியாக செய்து பார்க்கவும் வடகொரியா ராணுவத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரஷ்யா வடகொரியா கூட்டணியால அமெரிக்கா தென்கொரியா கூட்டு பயிற்சி தீவிரமடைந்திருக்கு. அணு ஆயுதங்களை கைவிட போவதில்லைன்றதுல வடகொரியாவும் பிடிவாதமா இருக்குது. இதனால ஆசிய பசிபிக் பிராந்தியம் எப்போதுமே பதற்றமாவே இருக்கு. ரஷ்யாவுக்கு ஆட்களும் பீரங்கி குண்டுகளும் தேவை. வடகொரியாவுக்கு பணமும் உணவும் உயர் இராணுவ தொழில்நுட்பமும் தேவை. இந்த இருதரப்பு தேவைகளே அமெரிக்காவுக்கு சவாலான ரஷ்ய வடகொரியா கூட்டணியை உருவாக்கி இருக்கு.